வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 207 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் அமெரிக்காவில் நடந்து வரும் மாணவர்கள் போராட்டத்தை மிக கடுமையாக காவல்துறை மூலம் ஒடுக்கி வருகிறது அமெரிக்க அரசு. அதே நேரம் நாங்கள் ரஃபா உள்ளே சென்றே தீர்வோம் என்று மறுபுறம் இஸ்ரேலும் இதன் பின்னால் நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் இப்போதும் இன்று காலையும் ரஃபா மீது மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ரஃபா பகுதியின் மீது குண்டுகளை வீசி வருகின்றனர். இதை பற்றி தான் நாம் இப்போது பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நமக்கு இருந்த மிக ஒரு முக்கியமான நம்பிக்கையான ஒரு இது வந்து இந்த மாணவர்கள் போராட்டம். அ மாணவர்கள் போராட்டம் வந்து அது ஒடுக்கப்படுமா? அல்லது வந்து இத நோக்கி நகருமா? அடுத்த ரெவல்யூஷன நோக்கி நகருமா? அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருந்த சமயத்துல, இப்ப வந்து இந்த மாணவர்கள் மீதான அடக்குமுறை அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா மாறி இருக்கு. அதே நேரத்துல கொலம்பியா யுனிவர்சிட்டியில அதனுடைய தலைவர் சொல்லியிருக்காரு, 17ஆம் தேதி வரைக்கும் நீங்க போகாதீங்கன்னு அங்க இருக்கிற போலீஸ்ட்ட சொல்லியிருக்காரு. அந்த மாணவர்கள் வந்து திருப்பி அங்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த சூழ்நிலை இப்போதைக்கு அங்க எப்படி இருக்கு? அங்க இருக்கக்கூடிய எத்தன பல்கலைக்கழகங்கள்ல இது போல போலீஸ் உள்ள போயிருக்கு? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க இந்த கொலம்பியா யுனிவர்சிட்டில இப்போ ஹிண்ட் ஹால்ன்னு சொல்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணி உள்ளுக்கு இருக்கிறாங்க. பாலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் அ அந்த அதாவது இந்த அமெரிக்கால இருக்கிற பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவான ஸ்டூடண்ட்ஸ் வந்து அந்த இதுக்குள்ள இருக்கிறாங்க. இதுல இந்த ஜேவிபின்னு சொல்றாங்க. ஜேவிபின்னு ஒரு அமைப்பு வந்து முக்கியமான அமைப்பு. அததான் டெரரிஸ்ட் அமைப்புன்னு சொல்லி கூட வந்து இவங்க வந்து முத்திரை குத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. இந்த ஜேவிபிங்கிறது ஜூவிஷ் வாய்ஸ் ஃபார் பீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். ஜூயிஷ் ஸ்டூடண்ட்ஸோட ஒரு அமைப்பு. ஸோ அந்த அமைப்பு பிரதானமான அமைப்பா இந்த போராட்டங்கள்ல வந்து பங்கெடுத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த அமைப்புல ஒரு அ அந்த அமைப்புக்கு எதிரான தாக்குதல்களும் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கு. இந்த ரெப்ரஷன பொறுத்தளவுல அமெரிக்காவுல. இப்ப இந்த இந்த அதாவது ஹிண்ட் ஹால பொறுத்தளவுல, ஹிண்ட் ஹால்ல வந்து இவங்க இந்த ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறாங்க. அது ஒரு மிக முக்கியமான ஒரு பில்டிங்கா சொல்றாங்க. அந்த ஹால்ல இருந்து வெளியில வரணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி பெரிய அளவுக்கு போராட்டம் தாக்குதல் நடவடிக்கை நடந்திருக்கு. நெறைய பேர வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆ, அதே மாதிரி பல இடங்கள்ல, குறிப்பா வந்து இப்போ பெரிய அளவுக்கு ஒரு வன்முறை வெறியாட்டம் வந்து நடந்திருக்கு. அ யுனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பியா, யுனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா, லாஸ் ஏஞ்சலஸ்ல. அது சான் பிரான்சிஸ்கோல இருக்கு. அந்த சான் பிரான்சிஸ்கோல வந்து மிகப்பெரிய போராட்டம் இந்த அதாவது பலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஸ்டூடண்ட்ஸ் வந்து போராட்டம் நடத்துறாங்க. அதுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு முழுமையா வந்து ஆயுதங்களோட வந்து தாக்குதல் நடத்திருக்கு. ஸோ அது ஒரு பெரிய வன்முறையா வந்து வெடிச்சிருக்கு. ஏன்னா வந்து லாஸ் ஏஞ்சலஸ்ங்கிறது இஸ்ரேலியர்கள் குறிப்பா ஜானிஸ்ட்டுகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில வந்து அவங்க எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள்ல ஈடுபடுறதுங்கிறது இயல்புங்கிறத அங்க இருக்கிற பத்திரிக்கையாளர்கள் வந்து சொல்றாங்க. ஸோ அதனால வந்து அங்க லாஸ் ஏஞ்சலஸ்ங்கிறது எப்பவுமே ஜியானிஸ்ட்டுகள் மிகுதியா இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பேட்ஸ் இருக்கக்கூடிய இடம். ஆ இஸ்ரேல்ல இருந்து போய் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிற இடம். ஸோ அதனால அவங்க தான் வந்து இந்த நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கிறாங்க. எதிர்த்தாக்குதல் நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாமே ஆயுதங்களோட வந்து தாக்கியிருக்கிறாங்க இந்த ஸ்டூடண்ட்ஸ. ஸோ அந்த வீடியோஸும் இப்போ வந்து வெளிவந்திருக்குது. ஆ வாஷிங்டன் டிசில வாஷிங்டன் யுனிவர்சிட்டில வந்து போராட்டம் நடக்குது. ஸோ அந்த போராட்டத்த தடுக்கிறதுக்கு போலீஸ் ஃபோர்ஸ அனுப்புறதுக்கான கோரிக்கை வந்து அந்த யுனிவர்சிட்டி தரப்புல இருந்து வைக்கப்பட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கு ஒத்துக்க முடியாதுன்ருச்சு. நாங்க போக முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இது மாதிரி பல இடங்கள்ல, ஆ பல மாகாணங்கள்ல அ போலீஸ் ஃபோர்ஸ் அவாய்ட் பண்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த ரெப்ரஷன வந்து நாங்க எங்களுடைய பேர கெடுத்துக்கிறதுக்காக நாங்க பயன்படுத்த மாட்டோம். அப்போ இதுல ஒரு கிளியர் டிவிஷன் தெரியுது. என்னன்னா, சிவில் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது சிவில் போலீஸ் தரப்பா இருக்கிறவங்க வந்து
இந்த பொலிட்டிக்கல் எலைட் செக்ஷனுடைய பேச்சுக்களை கேட்காம இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்போ அவங்கக்குள்ள ஒரு ஸ்லைட் டிவிஷன் இருக்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. அதுதான் இங்க வாஷிங்டன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய இந்த முடிவுல இருந்து தெரியுது. அவங்க வந்து நாங்க வாட்ச் பண்ணுவோம். ஆனா நாங்க வந்து போராட்டத்த வந்து ஒடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா எந்தவித அசம்பாவிதம் எதுவும் நடக்கல. அது வந்து வயலன்ட் புரொட்டஸ்ட் கிடையாது. ஸோ அதனால வந்து அத ஒடுக்குறதுக்கான தேவை இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் இப்ப இவங்க கேட்கிற இந்த யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ் கேட்கறதுங்கிறது ஒண்ணுமே இல்ல. அவங்க வந்து அ டைவர்ஸ்மென்ட் பண்ண சொல்றாங்க. டைவர்ஸ்மென்ட்ன்னு அவங்க எத பண்ண சொல்றாங்கன்னா, இந்த யுனிவர்சிட்டீஸ் இவங்களுடைய ஃபண்டிங்க இல்ல இவங்களுடைய அ தொழில்நுட்ப கொலாபரேஷன வந்து மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் கூட வச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல்ல இருக்கிற அ மிலிட்டரி கூட தொடர்புல இருக்கிற நிறுவனங்கள் கூட வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த நிறுவனங்கள் கூட இருக்கிற தொடர்ப வந்து துண்டிச்சுக்கங்கன்னு சொல்லி தான் வந்து இவங்க கேட்கறாங்க. டைவர்ஸ் பண்ண சொல்றாங்க. ஏன்னா, அது வந்து நேரடியா இனப்படுகொலை பண்றதுக்கு உதவி பண்ணுது அப்படிங்கிறது தான் இப்ப உங்களுடைய டிமாண்ட். இங்க இருக்கிற பல யுனிவர்சிட்டீஸ் வந்து ஃபண்ட் வந்து பெரிய அளவுக்கு அந்த அ அந்த ஐபேக்ல இருந்து வருது. பெரிய அளவுக்கு ஃபண்ட் வந்து ஐபேக்ல இருந்து வருது. ஸோ, அதனால அந்த ஃபண்டிங்க்காக பயந்துகிட்டு நெறைய பேர் வந்து இத வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க. 2வது இதுல இஸ்ரேல் அரசுக்கு இருக்கிற என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அதுதான் பைடன் அரசாங்கத்துக்கும் இந்த இதுல வந்து இருக்கு. ஸோ, அதனால பைடன் அரசாங்கமும், இஸ்ரேல் அரசாங்கமும் இணைந்து இந்த பிரச்சனைய வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏன்னா பைடன் பேசல. பைடனுக்கு பதிலா வந்து நெத்தன்யாகு பேசுறாரு. இப்ப அதத்தான் வந்து கேள்வி எழுப்புறாங்க. அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் பைடனா? நெத்தன்யாகுவா? அப்படிங்கிற அளவுக்கு வந்து கேள்வி எழுப்புறாங்க. இது யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இஸ்ரேல்ன்னு சொல்லி பலரும் வந்து சொல்றாங்க. அமெரிக்காங்கிறது யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்ட்டு. ஏன்னா, அவங்க கேட்கறதும் வந்து எந்த வகையிலயும் தவறானது கிடையாது. ஏன்னா, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அமெண்ட்மென்ட் அமெரிக்கால இருக்கிற ஃபர்ஸ்ட் அமெண்ட்மென்ட் குடுக்குற ஃப்ரீ ஸ்பீச். ஃப்ரீ ஸ்பீச்ங்கிறது நீங்க ஈவன் வந்து ஹேட் ஸ்பீச் கூட வந்து ஃப்ரீ ஸ்பீச்க்குள்ள தான் வருது. அதுவுமே புரொடெக்ட் பண்ணப்படுது ஃபர்ஸ்ட் அமெண்ட்மென்ட்ல. ஸோ அந்த வகையில நீங்க வந்து பேசுறது எந்த வகையிலயும் தப்பில்ல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ஹேட் ஸ்பீச் இது வந்து ஆன்டி செமிட்டிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் தோ ஆன்டி செமிட்டிசமா இருந்தா கூட, அது வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மென்ட் வந்து புரொடெக்ட் பண்ற ரைட்ஸ். அவங்களுக்கு குடுத்திருக்கிற ரைட்ஸ். ஸோ அதனால அத வந்து நீங்க லீகலி உங்களால வந்து இது தவறானது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நெத்தன்யாகு நேரடியா சொல்றாரு, அமெரிக்காவுல இந்த ஆன்டி செமிட்டிசம் வந்து பயங்கரமா ரைஸ் ஆயிட்டு இருக்கு. அமெரிக்கா ஒரு மிக மோசமான நாடா மாறிட்டு இருக்கு. மாப் கண்ட்ரோல்ல அமெரிக்கா போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அத உடனடியா வந்து அயர்ன் ஃபிஸ்ட் கொண்டு ஒடுக்கணும். இந்த 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 மாதிரியான ஒரு கல்ச்சர வந்து நம்மளால அலோவ் பண்ணக்கூடாது. இந்த கல்ச்சர் தான் 1930கள்ல ஜெர்மனில இருந்துச்சு. அது ஒரு பெரிய ஹாலோகாஸ்ட்ல கொண்டு வந்து விட்டுச்சு ஜூயிஷ் மக்கள. அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் வந்து இன்னைக்கு அமெரிக்காவுடைய கேப்பிட்டல் சிட்டீஸ்ல வந்து நடக்குது. அதான் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும்னு சொல்லி இவரு கேட்கிறாரு. இப்ப இந்த இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும்னு சொல்றத தான் அவங்க ஜார்ஜியால பண்றாங்க. ஜார்ஜியால அங்க இருந்த எம அ எமரி யுனிவர்சிட்டியோடைய புரொட்டஸ்ட்ல வந்து ஒரு எக்கனாமிக் புரொஃபசர். அவங்க ஒண்ணுமே பண்ணல. அவங்களுடைய ஸ்டூடண்ட் வந்து யாரோ அ ம கைய பிடிச்சு பின்னாடி வச்சு கட்டுறாங்க. அத பார்த்தவங்கன்னே அது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய ஸ்டூடண்ட் மாரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அவ்வளவுதான். அவங்கள வந்து நாய் மாதிரி புடிச்சு ஒரு போலீஸ் ஆஃபீசர் புடிச்சு கீழ தள்ளி, கைய பிடிச்சு முறுக்கி, அவன் 2 போலீஸ் ஆஃபீசர் சேர்ந்து அந்த அம்மாவ வந்து மேல ஏறி உட்கார்ந்து அரெஸ்ட் பண்றாங்க. அந்த அம்மா கத்துறாங்க, "ஐ அம் எ எக்கனாமிக் புரொஃபசர்" அப்படின்ட்டு. என்னைய வந்து நீங்க வந்து கான்கிரீட் தரையில வந்து தலைய வச்சு தள்ளுறீங்களே! அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் சொல்றாங்க, இதெல்லாம் வந்து ரேபிஸ் டாக்ஸ் இவங்க எல்லாமே. கிட்டத்தட்ட நாட்சி ஜெர்மனியோடைய அ படைப்பிரிவு மாதிரி செயல்படுறாங்க. ஷேம் ஆன் யூ, ஷேம் ஆன் யூன்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு புரூட்டலான ஒரு ஈவென்ட் வந்து ஜார்ஜியால எமரி யுனிவர்சிட்டில வந்து நடக்குது. இப்போ ஆஸ்டின்ல இதே மாதிரி கடுமையான ஒடுக்குமுறைகள் ஒரு 100 போலீஸ் ஆஃபீசர்ஸ ஹா குதிரையில வர்ற
குதிரையில அனுப்பி வந்து இந்த போராட்டத்த வந்து ஒடுக்குறாங்க. இப்போ லாஸ் ஏஞ்சலஸ்ல இந்த யுனிவர்சிட்டியில வந்து மாப் ஆயுதங்களோட வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அவங்கள சொல்றாங்க அ ஏதோ ப்ரோ இஸ்ரேல் புரொட்டஸ்டர்ஸ் அப்படின்னு. புரொட்டஸ்டர்ஸ்னா ஆயுதங்கள கொண்டுட்டு வந்து அமைதி வழியில போராடிட்டு இருக்கிறவங்கள தாக்குறதுங்கிறது எந்த வகையிலயும் சரியானது இல்ல. இதுல இன்னும் மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. இவங்க வந்து இந்த இந்த ஆன்டி செமிட்டிசம் அப்படின்னு சொல்றத ப்ரூஃப் பண்றதுக்காக அவங்க வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல இடம்பெற போராட்டத்துல பலஸ்தீனியர்களுடைய முகசாடையில, இல்ல இஸ்லாமியர்கள் பேர் இருக்கிற யாரா இருந்தாலும், எங்க கூட வெளிநாடுகள்ல வேலை செய்யறதுக்கு நாங்க கூலி குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே ட்விட்டர்ல இஸ்ரேலுடைய அ அரசாங்கம் கால் பண்ணியிருந்தது. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா வாங்க. அது எதுக்காகன்னா, இந்த மாதிரி வந்து போராட்டங்கள்ல உள்ளுக்கு நுழைஞ்சு இன்ஃபில்ட்ரேட் பண்ணி, இந்த போராட்டத்த ஒண்ணுமில்லாம ஆக்குறது. இப்போ உதாரணத்துக்கு, இப்ப நீங்க போயிட்டு அங்க நின்னுகிட்டு, அ நான் வந்து இஸ்ரேல கொல்லுவேன், இஸ்ரேலியர்கள கொல்லுவேன், ஜூவிஷ கொல்லுவேன் அப்படின்னு நீங்க வந்து ஒரு கூட்டத்துல நின்னுகிட்டு கத்துனீங்கன்னா, அது மத்த எல்லா போராட்டவாதிகள் அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அவங்க அந்த கருத்துக்கள பதிவு பண்ணல. ஆனா அவங்களையும் சேர்த்து இவங்க என்ன பண்றது, அதன் மூலமா வந்து கைது பண்றது. இப்ப இதே சம்பவம் அ ஏதோ ஒரு யுனிவர்சிட்டில நடந்திருக்கு. ஒரு 100 பேர வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 100 பேர்ல ஒருத்தன் வந்து உள்ளுக்கு நுழைஞ்சு, ஆ அ டெ டெத் டூ ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் என் கூட வந்து இந்த இதுக்கு வர்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆனா, அங்க இருக்கிற யாருமே அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல. ஆனா, அவன விட்டுட்டாங்க. அந்த இன்ஃபில்ட்ரேட்டர விட்டுட்டாங்க. அங்க இருந்த 100 ஸ்டூடண்ட்ஸ கைது பண்ணியிருக்கிறாங்க. அவங்கலாம் இத பத்தி பேசவே கிடையாது. இவன் ஒருத்தன் வந்து இன்ஃப்ளிக்ட் பண்றான். இந்த மாதிரி வந்து நீங்க வந்து உங்களுடைய இத வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாணவர்களுக்கு தெரியுது. இந்த போராட்ட வழிமுறைகள்ங்கிறது தெரியுது. அவங்க நேற்றெல்லாம் வந்து நேற்று முந்தாநாத்துலாம் வந்து அவங்க போராட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான போராட்டங்கள், அமைதி வழி போராட்டங்களா நடந்திருக்குன்னா, அவங்க உணவுகள கொண்டு வந்திருக்கிறாங்க, சாப்ட்டுருக்கிறாங்க. நெறைய கல்ச்சுரல் ஈவென்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆ பக்கத்துல இருக்கிற கம்யூனிட்டீஸ்ல இருந்து குழந்தைகள் வந்து டிராயிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டூடண்ட்ஸ் வந்து டிராயிங் காம்படிஷன் மாதிரி வந்து பண்ணி, இந்த ஆர்ட்ட வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. பல்வேறு வகையில வந்து அரசியல் வந்து பேசியிருக்கிறாங்க எல்லாருமே. இது எல்லா இடங்கள்லயும் இப்ப இந்த போராட்டங்கள்ங்கிறது, அமைதி வழி போராட்டங்கள்ங்கிறது அரசியல் டீச்சிங் கிளாஸஸா தான் நடக்குது. ஸோ இது வந்து மக்களுக்கு உண்மையான ஜனநாயக அமைப்பு முறையினுடைய அ கூறுகள் என்ன? இந்த அரசாங்கங்கள் எப்படி செயல்படுது? இந்த அரசாங்கங்களுடைய பின்னணி நோக்கங்கள் என்னவா இருக்கு? ஒரு பிரச்சனைய வந்து எப்படி அணுகுறது? இப்படிங்கிற அந்த கிளாஸஸா தான் வந்து இந்த போராட்டங்கள் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இத தான் வந்து அவங்க ஆரோக்கியமான வழியில எந்தவித வன்முறையும் இல்லாம, ஒரு நியாயமான அரசியல் கோரிக்கைக்காக வந்து அவங்க அந்த போராட்டத்துல வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. இத இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும்னு சொல்லி நெத்தன்யாகு சொல்றாரு. ஒரு இனப்படுகொலை பண்ற ஒரு இனப்படுகொலை குற்றவாளி, அமெரிக்காவுல நடக்கிற அமெரிக்க சிட்டிசன்ஸ் நடத்துற போராட்டத்த, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உள்நாட்டு உரிமைய, கான்ஸ்டிடியூஷனல் உரிமைய, அரசியலமைப்பு உரிமைய, ஒருத்தர் வந்து நீங்க வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குங்க அப்படின்னு சொல்றாரு. டெக்சாஸ்ல இருக்கிற ரிப்பப்ளிகன் பார்ட்டியோடைய கேண்டிடேட்டா அங்க இருக்கிற கவர்னரா இருக்கிற ஒருத்தர் வந்து அத வந்து அந்த உத்தரவ வந்து ஏத்துக்கிட்டு அந்த மக்கள வந்து ஒடுக்குறாரு. அது ஆன்டி செமிட்டிசம்னு சொல்றாரு. அதே மாரி மற்ற பகுதிகள்ல டெமோக்ராட்டிக் கவர்னரா இருக்கிறவங்களும் வந்து இத ஒடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து அ ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல்ங்கிற நாட்டுக்கு ஒரு இனப்படுகொலை பண்ற ஒரு இனவெறி அரசாங்கம். இஸ்ரேல்ங்கிறது ஒரு இனப்படுகொலை பண்ற இனவெறி அரசாங்கம். அந்த அரசாங்கத்திற்காக தங்களுடைய சொந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே இவங்க வந்து தூக்கி கால்ல போட்டு மிதிக்கிறாங்கங்கிறது தான் தெரியுது. இப்ப இதுலேருந்து இத வந்து யாரு இத யார நடத்துறா? ஏன்னா நம்ம பழைய அ கருத்துகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய தலைமை அமைச்சர்கள் பேசும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க நடத்துற போர் வந்து அமெரிக்காவினுடைய போர். இது உங்க லீடர்ஷிப்புக்காக நாங்க நடத்துற போர். அதனால வந்து நீங்க வந்து எங்கள கொற சொல்லாதீங்க. உங்க போர தான் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம்."
அப்படின்னு தான் வந்து அவங்க திரும்ப திரும்ப சொன்னாங்க. அப்ப அதிலிருந்தே இன்டைரக்ட்டா அமெரிக்காவுடைய போர தான் வந்து இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருக்கு. அப்போ அமெரிக்காவுடைய மக்களுக்கு எதிரா தான் அமெரிக்க அரசாங்கம் செயல்படுதுங்கிறது தான் இதிலேருந்து விளங்குது. இப்ப அமெரிக்க மக்களுக்காக இந்த அரசாங்கம்ங்கிறது கிடையாது. அது உலகத்த தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அரசாங்கம் செயல்படுது. அதுதான் இந்த நியோ கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து பாலிசியா வைக்கிறாங்க. அத தான் ஒயிட் ஹவுஸ் பாலிசியா வச்சிருக்குது. இதுக்கு வெள்ளை மாளிகையினுடைய செய்தி அ தொடர்பாளர் இந்த விதாந்த் பட்டேல்னு சொல்ற ஒரு குஜராத்தி அமெரிக்கன். அந்த ஆள் வந்து அது செய்தி தொடர்பாளரா இருக்கிறாரு. ஸ்போக்ஸ் பெர்சனா. அவருகிட்ட இந்த கேள்விய வந்து எழுப்புறாரு ஒரு பத்திரிகை நிருபர். அவரு என்ன கேட்கிறாருன்னா, இது வந்து அ அமெரிக்காவுடைய கான்ஸ்டிடியூஷனல் ரைட். இந்த ரைட் டூ புரொடெஸ்ட், ரைட் டூ ஸ்பீச்ங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் ரைட். அது அமெரிக்காவுடைய கான்ஸ்டிடியூஷன் அத தான் சொல்லுது. நீங்க கான்ஸ்டிடியூஷன்லயே வந்து நீங்க ஓத் எடுத்தவங்க. இப்ப நீங்க வந்து உங்களுடைய பதவியேற்புங்கிறது கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நான் வந்து இயங்குவேங்கிறதையும், கான்ஸ்டிடியூஷன பண்ணுவேங்கிறதும் தான் உங்களுடைய அ அந்த ஓத்ல வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க. ஸோ, அந்த இத உங்களால காப்பாத்த முடியல. ஆனா வந்து வெளிநாட்டு தலைவர் ஒருத்தரு, நீங்க வந்து உங்களுடைய மக்கள் வந்து அ அதாவது ஆன்டி செமைட்டா இருக்கிறாங்க. அப்சர்ஜ் ஆயிட்டு இருக்கு ஆன்டிசெமிட்டிசம். அதனால வந்து இரும்பு கரம் கொண்டு உங்களுடைய மக்கள வந்து ஒடுக்குங்க. ஸோ, உங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ட நீங்க வந்து கால்ல தூக்கி போட்டு மிதிங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்மளுடைய நாட்டினுடைய உள்நாட்டு பிரச்சனையில தலையிடுறாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, அவரு வெட்கமே இல்லாம சொல்றாரு. ஆ அதாவது பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு வந்து சொன்னத வந்து நான் அந்த மாதிரி இன்டர்பிரடேஷன் பண்ணிக்கல. நான் அந்த மாதிரி அத வந்து அவருடைய நோக்கம் அந்த பின்னணியிலிருந்து பேசுறாருன்னு நான் எதிர்பார்க்கல. அது அவருடைய கருத்து. அவரு அது எந்த கருத்து வேணாலும் வச்சிருக்கலாம். அதுல நமக்கு எந்த முரண்பாடும் கிடையாது. ஆனா, அவரு வந்து இந்த நோக்கத்திற்காக பேசினார்ன்னு சொன்னத வந்து நான் வந்து ஏத்துக்கல. அ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதுக்கு பதிலே அவரு சொல்லல. உருப்படியான பதிலே சொல்லல. இப்ப என்ன சொல்றாருன்னா, நெத்தன்யாகு பேசினது அமெரிக்காவுடைய இன்டர்னல் கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூவ வந்து விட்டுக் குடுத்து, வேற ஒரு நாட்டினுடைய தலைவர் வந்து உங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் இன்டர்னல் மேட்டர்ஸ்ல தலையிட்டு உங்கள ஒடுக்க சொல்றாரு, உங்க மக்கள. அத கேட்கறதுக்கு இவரு சொல்றாரு, அது அவருடைய கருத்துன்ட்டு. இப்ப உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுகளின் தலைவர்கள் வந்து அமெரிக்காவுடைய உள்நாட்டு அரசியல பத்தி எந்த கருத்துக்கள வேணா பதிவு பண்ணலாம். அத பத்தி நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம். நாங்க அத பத்தி கண்டுக்கவே மாட்டோம். அது அவங்களுடைய கருத்து அப்படின்னு சொன்னா, இப்ப இதுவரைக்கும் நீங்க வரலாற எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். உலகத்தினுடைய கருத்துகளுக்கு இவங்க என்ன மாரியான ரெஸ்பான்ஸ் குடுத்திருக்கிறாங்கங்கிறது அமெரிக்கா. அமெரிக்காவுடைய இன்டர்னல் பொலிடிக்ஸ பத்தி வெளிநாட்டு தலைவர் ஒருத்தர் பேசிட்டு சும்மா இருந்துற முடியுமா? அவங்க விட்டுருவாங்களா? ஆனா, இஸ்ரேலுக்கு அந்த உரிமை இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. இப்ப அவங்களே வந்து அதுல இன்னமும் அவரு கேட்கிறாரு. அ அது வந்து உங்களுக்கு அஃபெண்ட் ஆகலையா? நீங்க வந்து ஒரு அஃபிஷியல், கவர்ன்மென்ட் அஃபிஷியல், வெள்ளை மாளிகையோட அஃபிஷியல். உங்கள அஃபெண்ட் பண்ற மாதிரி இல்லையா? உங்கள தாக்குற மாதிரி இல்லையா நேரடியா? அதுல நீங்க வந்து பாதிக்கப்பட்ட மாரி உங்களுக்கு தெரியலையா? அப்படின்னு சொல்றாரு. இல்ல, இல்ல. அது மாரிலாம் எதுவும் கிடையாது. இந்த இந்த இத வந்து நான் நெறைய பேசிட்டேன். அதனால இத விட்டுட்டு நம்ம வேற பேசலாம் அப்படின்றாரு. ஸோ அதுக்கு பதில் சொல்றதுக்கான ஒரு துணிவு கூட கிடையாது. வெளிப்படையா பொய் பேசுறாங்க. வெளிப்படையா அந்த மக்களுக்கு எதிரா செயல்படுறாங்க. அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரா செயல்படுறாங்க. ஒரு இனப்படுகொலைய நடத்துறதுக்கு இவ்வளவும் பண்றாங்க. இது எதுவும் வந்து நல்ல ஒரு ஒரு அதாவது ஒரு தற்காப்பு நடவடிக்கைக்காக இஸ்ரேலுக்கு இவ்வளவும் பண்ணியிருந்தானுங்கன்னா கூட, சரி பரவால்ல விடுங்க. அது ஒரு தற்காப்பு நடவடிக்கைக்காக பண்ணாங்க. அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அவங்க பண்றதே நீதிமன்றம் சர்வதேச நீதிமன்றம் இனப்படுகொலைன்னு சொல்லுது. இனப்படுகொலைன்னு சொல்ற ஒரு குற்றத்த வந்து செய்யறதுக்கு, தொடர்ந்து செய்யறதுக்கு, எதிர்ப்பு தெரிவிக்கிற மக்கள ஒடுக்குறதுக்கு ஒரு வெளிநாட்டு தலைவர் வந்து சொல்றாரு, "நீங்க ஒடுக்குங்க. இது வந்து ஆன்டிசெமிட்டிசம். உங்க மக்கள் வந்து பூரா வந்து நாசிகளா மாறிட்டாங்கன்னு" ஒருத்தர் சொல்றாரு. அது எந்த வகையிலயும் எங்கள அஃபெண்ட் பண்ணல. ஸோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு ஒருத்தன் சொல்றான்னா, நீங்க அவனுடைய மனநிலை என்ன?
அவன் இப்ப இவங்க சொல்றதெல்லாம் உண்மையாகுது. இப்ப இஸ்ரேல் அரசாங்கத்துல இருக்கிற அரசு அதிகாரிகள் சொல்றது எல்லாமே உண்மையாகுது. இப்ப நடத்திக்கிட்டு இருக்கிற போர், இந்த இனப்படுகொலைங்கிறது அமெரிக்காவுடைய இனப்படுகொலையை இஸ்ரேல்ங்கிற நாடு நடத்திக்கிட்டு இருக்கிறது தான் உறுதியாகுது. இப்ப இவங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை வந்து கண்டிக்கிறதுக்கும் இவங்க தயாரா இல்லை. ஈவன் தோ அமெரிக்காவுடைய அரசியல்ல நேரடியா அவங்க தலையிட்டாலும் அதை பத்தி எந்த வகையிலையும் வந்து அவங்க கண்டுக்கிறது இல்ல. சோ இதுதான் வந்து அப்ப அமெரிக்காங்கிற ஒரு நாட்டினுடைய நிலைப்பாடா இருக்கு. இப்ப இந்த இடத்துல தான் இந்த மக்கள் வந்து இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து இந்த இந்த மாணவர்கள் வந்து புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இது நடக்கிறது ஒட்டுமொத்தமா அமெரிக்க அரசாங்கம் இணைந்து நடத்துற அமெரிக்க அரசாங்கத்தினுடைய இனப்படுகொலை போர். அதனுடைய ஆதிக்க வெறிக்காக நடத்துற இனப்படுகொலை போர். அப்ப இந்த மக்கள் வந்து இஸ்ரேலுக்கு எதிரா நிக்கிறதுக்கு பதிலா அமெரிக்க அரசாங்கத்திற்கு எதிரா அந்த மாணவர்கள் போராட்டத்தை வந்து தீவிரப்படுத்தணும். அதுதான் சரியான திசைவெளியை நோக்கி வந்து கொண்டு போகும்னு தெரியுது. ஏன்னா இதுல நீங்க முழுமையா தெரியுது, அமெரிக்காவுடைய அரசினுடைய போரை, அவங்களுடைய தான் வந்து இஸ்ரேல் அரசாங்கம் செயல்படுத்துது. இவங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு கூட. இப்போ பைடன் வந்து நேத்திக்கு பேசியிருக்கிறாரு. அவருடைய ட்விட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பீஸ் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அந்த டாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. நான் வந்து அப்தல் ஃபத்தா எல்சிசி கூட வந்து பேசினேன், எஜிப்சியன் பிரசிடென்ட். அதே மாதிரி கத்தாருடைய ஃபாரின் மினிஸ்டர் கூட நான் வந்து பேசினேன். அவங்க எல்லாருமே வந்து ஸ்மூத்தா அந்த பேச்சுவார்த்தைகளை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தை வந்து முடிவுக்கு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. ஆனா இதை தடுத்துக்கிட்டு இருக்கிறது ஹமாஸ் மட்டும்தான். இப்ப ஹமாஸ் தான் இந்த பேச்சுவார்த்தைகளை முழுமையா வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு விஷயமும் வந்து இவங்க வந்து எதையுமே ஒத்துக்க தயாரா இல்ல. ரஃபாக்குள்ள போவேன்னு இன்னைக்கும் சொல்றாரு. நேத்து சொல்லியிருக்கிறாரு நெத்தன்யாகு, போர் இடைக்கால போர் நிறுத்தம் வந்தாலும் சரி, பீஸ் டீல் மேக்கிங் பண்ணாலும் சரி, மேக் பண்ணாட்டியும் சரி, எங்களுடைய ரஃபா ஆபரேஷன்ங்கிறது ஸ்டாப் ஆகாது. அது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு பச்சையா வந்து அ கூச்சமே இல்லாம பொய் சொல்றாங்க பாருங்க. ஒரு அரசினுடைய தலைவர், உலகத்தின் சூப்பர் பவரா இருக்கக்கூடிய ஒரு அரசினுடைய தலைவர், எந்தவித கூச்சமும் இல்லாம, வெளிப்படையா, மக்கள பூரா முட்டாளா நெனச்சுக்கிட்டு, வெளிப்படையா, கூச்சமே இல்லாம பொய் பேசுறாய்ங்க. இது மாதிரியான ஒரு அரசாங்க அதிகாரிகள், எந்த தகுதியும் இல்லாதவங்க. அந்த மக்கள் வந்து இப்ப இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் வெறும் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டத்த மட்டும் வந்து இவங்க கொண்டு போறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஆனா கண்டிப்பா இந்த மாணவர்களுக்கு அதெல்லாம் புரியும்னு நெனைக்கிறேன். அது அத நோக்கி தான் நகரும்னு நெனைக்கிறேன். ஆ அத நோக்கி நகர்ந்ததுனா தான் இது சரியான தீர்வை நோக்கி நகரும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த வகையில இது முழுமையா அமெரிக்காவுடைய போர். இந்த போராட்டம் வந்து வரவேற்கப்படணும். நேத்திக்கு அ பிரிட்டனுடைய அ முன்னாள் லேபர் பார்ட்டியுடைய தலைவரா இருக்கிற ஜெர்மி கோபின் வந்து ஒரு வீடியோ கால் வெளியிட்டிருக்கிறாரு. அதுல வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அது வந்து இந்த இந்த நோபல் காஸ்க்காக வந்து நீங்க போராட்டம் நடத்துறதுங்கிறது ஹிஸ்டரியில வந்து ஒரு நல்ல ஒரு இதா வந்து நிலை நிக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. உங்க கூட நாங்களும் சேர்ந்து நிக்கிறோம். அமெரிக்க ஸ்டூடண்ட்ஸ் கூட நாங்களும் சேர்ந்து நிக்கிறோம்னு சொல்லிட்டு அவருடைய போராட்டத்திலிருந்து அவர் பேசியிருக்கிறார். ஜெர்மி கோர்பினுக்கு எதிரா வந்து இதே ஜியானிஸ்ட் அமைப்புகள் தான் வந்து ஒரு கான்ஸ்பிரசியில ஈடுபட்டு இவர வெளியேத்துனாங்க அந்த பார்ட்டியோட லீடர்ஷிப்ல இருந்து. அதுக்கப்புறம் கேர் ஸ்டேமர் வந்தாரு. இப்ப அவரு முழுமையான ஒரு சியானிஸ்ட் ஆதரவு பார்ட்டி லீடரா இருக்காரு. ஸோ இப்ப இவரு தான் வந்து ஆதரவு குடுத்திருக்காரு இந்த ஸ்டூடண்ட்ஸுக்கு. இந்த ஸ்டூடண்ட்ஸுடைய புரொட்டஸ்ட் வந்து பெரிய அளவுக்கு இப்ப இந்த ஹிண்ட் ஹால கொலம்பியா யுனிவர்சிட்டில ஹிண்ட் ஹால வந்து இவங்க ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எதிரா வந்து பெரிய அளவுக்கு போலீஸ் ஃபோர்ஸஸ வந்து கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க. அந்த கம்யூனிட்டி மக்கள், அதாவது வெளியில இருக்கிற மக்கள் வந்து அந்த போலீஸ் கூட வந்து தகராறுல ஈடுபட்டு அவங்க உள்ளுக்கு வர்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. அதனால பெரிய அளவுக்கு போலீஸ் ஃபோர்ஸஸ இறக்கி அதுலேருந்து வெளியேத்துறதுக்கான நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கிறாங்க. ஸோ அதுல அந்த ஸ்டூடண்ட்ஸ் உள்ளுக்கு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க என்னங்கிறது தெரியல. ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நீங்க பார்த்தீங்கன்னா, இது நடக்கிறது இஸ்ரேலுங்கிற ஒரு இனப்படுகொலை அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டமா வந்து நடக்குது. ஆனா, இத பின்னின்று இந்த இந்த இனப்படுகொலைய நடத்திட்டு இருக்கிறது, எல்லா திட்டமிடலும் பண்றது எல்லாமே அமெரிக்காங்கிறது இந்த ஸ்டூடண்ட்ஸுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லாம இவங்க இந்த போராட்டத்துல ஈடுபடல.
இது எப்ப எந்த இடத்துல டர்ன் ஆகி இது அமெரிக்காவுடைய அந்த பொலிட்டிக்ஸ வந்து கேள்விக்குள்ளாக்கும், அவங்களுடைய அந்த டீப் ஸ்டேட்டு, அவங்களுடைய அந்த ஆ வார் மாங்கரிங் மெஷினரிய வந்து எப்ப வந்து கேள்விக்குள்ளாக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இது ரெவல்யூஷனா போகுமா? இல்ல வந்து இது ஒரு ஒரு நார்மலான ஒரு ப்ரொட்டஸ்ட்டா போய் முடியுமா? எப்படியா இருந்தாலும் இந்த போராட்டம் ஒரு தீவிரமடைஞ்சு போறதனுடைய விளைவுங்கிறது 1968ல வியட்நாம் போர வந்து தடுக்கிறதுக்கு எப்படி உபயோகப்பட்டுச்சோ, அந்த அளவுக்கு ஒரு தீவிரத்த அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் எல்லாருமே சொல்றாங்க. அந்த அளவுக்கு போணுச்சுனாலுமே, இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் தெரியும். இதுதான் இப்ப நமக்கு இருக்கிற ஹோப் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ, அதனால வந்து இந்த போராட்டம் வந்து போகணும். ஆ இந்த இந்த மாணவர்கள் கூட நம்ம எல்லாருமே சேர்ந்து நிக்கணும். இவங்க மனித குலத்திற்காக போராடுறாங்க. அந்த இனப்படுகொலைக்கு எதிரா போராடுறாங்க. எல்லாரும் மனிதர்களா இருக்கிற எல்லாருமே இந்த இனப்படுகொலைக்கு எதிரா நிக்கணும். அந்த இடத்துல நம்மளும் இந்த மாணவர்களுக்கு சாலிடாரிட்டிய வந்து வெளிப்படுத்தணும். எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, அந்த மாணவர்களுக்கு ஆதரவான கருத்துக்கள நம்ம பதிவு பண்ணணும். எந்த இடத்துலயும் வந்து சக்திகளுக்கு வந்து ஆதரவு குடுத்து, அ இந்த போராட்டத்த வந்து கொச்சைப்படுத்திறக்கூடாது. ஸோ, அதுதான் அந்த போராட்டத்த பொறுத்தளவுல நம்ம முழுமையா பேச வேண்டியிருந்தது. ஓகே, ஓகே தோழர். இதுல வந்து நான் ஒரு சின்ன தகவல் மட்டும் இதுல ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க சொன்னதுல. அந்த ஹிண்ட் ஹால் அப்படின்றது வந்து நாம ஏற்கனவே பேசியிருந்த மாரி, ஒரு 6 வயது குழந்தை. காசால இருந்த ஒரு 6 வயது குழந்தை வந்து தன்னுடைய அ அப்பா, அம்மா இல்லாம தனியா தன்னுடைய அத்தை, மாமா அவங்க கூட வந்து அ போ பயணம் பண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டுருந்தாங்க. அதாவது அவங்க இருக்கிற இடத்துல இருந்து இத நோக்கி. பாதுகாப்பான இடம் எங்க இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களோ, அந்த இடத்த நோக்கி போயிட்டுருந்தாங்க. அதுல இருந்தப்ப பீரங்கி மூலமா இஸ்ரேல் ராணுவம் வந்து அ குண்டு வீசுனுச்சு. அப்போ வந்து அதுலேருந்து அந்த குழந்தை பேசி ஃபோன் பண்ணி, அங்க இருக்கிற அந்த ரெட் கிராஸ்க்கு ஃபோன் பண்ணி, பக்கத்துல எங்க மேல இது தாக்குதல் நடத்திட்டு இருக்குது ராணுவம். உடனே வந்து காப்பாத்துங்கன்னு அந்த குழந்தை பேசுச்சு. அவங்க அந்த குழந்தைய கூப்பிட போன இடத்துல, அந்த குழந்தை உட்பட அந்த 2 செஞ்சிலுவை சங்கத்தோடைய ஊழியர்கள் 3 பேரையும் கொன்னுட்டாங்க. 11, 12 நாள் கழிச்சு தான் அந்த குழந்தையோட அடையாளமே தெரிஞ்சது. குழந்தை கொல்லப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி. அந்த குழந்தையோட பேரு தான் வந்து ஹிண்ட். ஹெச்ஐஎன்டி ஹிண்ட். அந்த இப்ப அவங்க ஆக்கிரமிச்சிருக்கிற ஹாலுக்கு பழைய பேர் வந்து முந்தா நாள் வரைக்கும் அதுக்கு வந்து ஹாமில்டன் ஹால். நேத்துலேருந்து அத அத மறைச்சு அவங்க வந்து ஹிண்ட் ஹால் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்கள் வச்சுட்டாங்க. அதுதான் வந்து இவங்கள ரொம்ப கோவப்படுத்திருச்சுன்னு நெனைக்கிறேன். உடனே போலீஸ் எல்லாம் கிளப்பி அனுப்பி விட்டுருக்காங்க. வரலாறு எப்பவுமே வந்து ஒரே மாதிரியே இருக்காது. என்னைக்கு வேணாலும் வரலாறு வந்து அ மாறிக்கிட்டே இருக்கணும். நம்ம பார்த்துருக்கோம். காலம் மாத்திக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுபோல அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இவங்க இவங்க பண்ணக்கூடிய அட்டூழியங்கள்ங்கிறது வந்து ஓரளவுக்கு தாண்டி போச்சுன்னா, அது எங்க போகும் அப்படின்றத நம்ம வரலாறு பார்த்திருக்கு. இதே போல செந்தில் தோழர் சொன்ன மாரி இன்னொரு தகவலையும் நான் சேர்த்து சொல்லணும். அந்த வியட்நாம் போர் சமயத்தில கம்போடியாவுல ஒரு வார். இதே போல கம்போடியா வார்ல வந்து அமெரிக்காவும் மிகப்பெரிய அளவுல ஆளுமை செலுத்தியிருக்கு. மிகப்பெரிய அந்த கம்போடியா நான் போயிருக்கேன். கம்போடியா போனப்போ, அங்க இருக்கிற வார் மியூசியத்தில நான் பார்த்துருக்கேன். அ எந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே ஒரு 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ கடுமையான ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு. அந்த போர் நடந்துகிட்டு இருந்தப்போ, இதே போல மாணவர்கள் போராடி அமெரிக்காவுல, அ துப்பாக்கி சூடு நடத்தி போலீஸு 4 பேர் இறந்து போய்ட்டாங்க. அந்த இறந்த 4 பேருமே வந்து வெள்ளை இனத்தவர்கள். இவங்க வந்து நீங்க போராடுற ஒரு கருப்பினத்தவர்களுக்காகவும், மாநிறமா இருக்கக்கூடிய ப்ரவுன் பீப்பிளுக்காகவும் போராடுறீங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாலும், அங்க நின்னு குண்டு வாங்கி செத்து போனது வந்து வெள்ளையர்கள். அங்க இருந்தப்போ நான் TikTokல அந்த வீடியோ பார்த்தேன். அங்க இருந்த ஒரு மாணவி சொன்னது. அவங்களுக்கு இப்ப வந்து ஒரு கிட்டத்தட்ட 50 வயசு இருக்கும். அவங்க சொன்னது. அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. 4 பேர் இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறமேல நான் வந்து கிளம்பி மறுநாள் இதுக்கு போறேன், வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போனப்போ, எங்க அப்பா வந்து கேட்டாரு, "அங்க இருக்கிற யாரையும் விட்டுருக்க கூடாது. எல்லாத்தையும் சுட்டு தள்ளியிருக்கணும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க இவய்ங்க?" அப்படின்னு எங்க அப்பா கேட்டாரு. அதுதான் எங்க அப்பா கூட நான் பேசின கடைசி நாள். எங்க அப்பாவ பார்த்து நான் சொன்னேன், "அந்த 4 பேர்ல நானும் ஒருத்தியா இருந்திருப்பேன்." அப்படின்னு. "எப்படி உங்களுக்கு இந்த இனவெறி வந்து அசால்ட்டா வருது? நம்மளுடைய அரசு, நம்ம பணத்த குடுத்து மக்கள கொலை சொல்லுது உலகத்துல ஏதோ ஒரு மூலையில. அங்க இருந்து நான் வந்து எதிர்த்து நின்னு போராடுறேன். அது கூடாதுன்னு. ஆனா, அதுலேருந்து நடந்த துப்பாக்கி சூட்ல 4 பேர் இறந்து போய்ட்டாங்க. நான் உயிர் தப்பிச்சு வந்திருக்கேன். ஆனா, என்னைய பார்த்து நீங்க எல்லாரும் செத்துருக்கணும். எல்லாத்தையும் சுட்டுக் கொன்றுக்கணும். பாக்கி வச்சுருக்க கூடாதுன்னு சொல்றீங்களே! அப்படின்னு அப்படின்னு நான் சொல்லிட்டு அன்னையிலேருந்து வந்துட்டேன். அந்த வீட்லேருந்து நான் வெளில வந்துட்டேன். இன்னை வரைக்கும் எங்க அப்பாட்ட நான் பேசல." அப்படின்னு அந்த லேடி சொன்னாங்க. அந்த இத வந்து அந்த ஆவணப்படத்த இப்ப வந்து அந்த மைக்கேல்ன்னு சொல்லக்கூடிய மைக்கான்னு தெர்ல. மைக் ஜான்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய
அந்த செனட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர் சொன்னாரு. "எல்லாரும் போங்க, முட்டாள்தனமா நடந்துக்காதீங்க. எல்லாரும் கிளம்பி கிளாஸ்க்கு போங்க. உங்க கிளாஸ்க்கு போங்க. உங்க அப்பா, அம்மாவோட காச வேஸ்ட் பண்ணாதீங்க." அப்படின்னு. அப்படி இல்லன்னா நாங்க வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இவரு சொன்னாரு. இவரு பேசுனதையும், அந்த லேடி பேசுனதையும் கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க TikTokல. அப்பதான் நான் பார்த்தேன். இன்னைக்கு நேத்து இல்ல. உலகம் பூரா எப்போ எது நடந்தாலும் அமெரிக்கால மிக கடுமையான குரல்கள் எழுந்துகிட்டு தான் இருந்திருக்கு. அப்படின்னு இப்ப தான் அந்த வரலாற்ற புரட்டி பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அ இந்த மாணவர்களும் இன்னொரு வரலாற்ற கொண்டாந்து சேர்ப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அது எக்காரணம் கொண்டும் மிஸ் ஆகாது. பார்ப்போம். தோழர் நான் இன்னும் ஒண்ணு இதுல ஆமா. நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. இதுல இன்னொரு சின்ன இது என்னன்னா, இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே இந்த ஹிண்டு ஹால்ங்கிறது எனக்கு இப்ப தான் தெரிஞ்சது. இந்த பின்னணி என்னங்கிறது. எனக்கு உண்மையாவே நான் ஹிண்டு ஹால்ன்னு தான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த யுனிவர்சிட்டில இருந்தது. இப்ப நீங்க ஹாமில்டன் ஹால், ஹிண்டு ஹாலா மாத்தியிருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வா நம்மளால பார்க்க முடியுது. அ அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த தகவல்ல இருந்து ஒரு ஹாலோகாஸ்ட் சர்வைவர் ஒரு பெண்மணி, வயதானவங்க. ஜெர்மனியில ஹாலோகாஸ்ட் சர்வைவ் பண்ணவங்க. அவங்க அந்த அலைட் ஃபோர்ஸஸ் வந்து தாக்குதல் நடத்தும்போது அவங்கள காப்பாத்தியிருக்கிறாங்க. அவங்க 1960கள்ல அமெரிக்கா வந்திருக்கிறாங்க. அங்கே வந்து அவருடைய அ கணவரோட வந்து இப்பவும் இருக்கிறாங்க. அவர் கணவரும் வந்து உயிரோட இருக்கிறாரு. அவங்க வந்து இந்த போராட்டத்துல இந்த வாஷிங்டன் யுனிவர்சிட்டில வந்து போராட்டத்துல கலந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அ வரலாறுகள சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ஒரு ஒரு ஹாலோகாஸ்ட் நடக்குதுன்னா, அந்த ஹாலோகாஸ்ட்க்கு எதிரா நிக்கிறது தான் மனித இயல்பு. அதுதான் மனிதத்தன்மை. அந்த வகையில நான் இந்த பலஸ்தீனியர்களுக்கு எதிரா நடக்கிற இந்த இனப்படுகொலைக்கு எதிரா நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்றுருக்கிறாங்க. இப்போ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஹாலோகாஸ்ட் சர்வைவர்ஸ் வந்து நேரடியா அந்த துன்பங்கள அனுபவிச்சவங்க. இந்த இனப்படுகொலைன்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த பட்டினின்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு தெரியுது, பாலஸ்தீனியர்கள் நம்மள மாதிரி தான் வந்து அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது. அந்த எம்பத்தி வந்து அவங்களுக்கு வருது. ஆனா, இன்னைக்கு ஜூவி ஜூவிஷ் ஸ்டேட்டா சொல்லப்படுற இஸ்ரேல்ல ஆட்சி புரிஞ்சுகிட்டு இருக்கிற அதிகார வர்க்கத்துல இருக்கிற யாருமே வந்து இந்த ஹாலோகாஸ்ட்ட சர்வை பண்ணவங்க கிடையாது. அந்த விக்டிம் கார்ட வச்சுக்கிட்டு அவங்க இன்னொரு இனக்குழுக்கு எதிரா அவங்களுடைய அந்த வன்மத்த வந்து அ ஆ இன்ஃப்ளிக்ட் பண்றாங்க. அவ்வளவுதான். அவங்க முன்னோர்களுக்கு ஏற்பட்டதா சொல்லப்படுற அதே குற்றத்த, இன்னைக்கு அவங்க வேற ஒரு சம்பந்தமே இல்லாத இந்த அவங்க முன்னோர்களுக்கு எந்த வகையிலயும் தொ துன்பம் தராத வேறொரு பகுதியினுடைய மக்கள வந்து துன்பப்படுத்தி, அத வந்து இன்னைக்கு சந்தோஷமா வந்து கொண்டாடுறாங்க. ஸோ, அததான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த பெண்மணி நேரடியா அந்த ஹாலோகாஸ்ட்ல பாதிக்கப்பட்டவங்க. இப்ப இந்த போர நடத்துற யாருமே வந்து ஹாலோகாஸ்ட்ல பாதிக்கப்பட்ட முன்னோர்கள கொண்டவர்கள் கிடையாது. இவங்க நேரடியா பாதிக்கப்படல. ஸோ, அந்த வித்தியாசம் புரியணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஒருத்தர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அது அது உண்மதான் இனமோ தோழர். அது உண்மதான். ஆமா. நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா அதுல சொல்லணும்னா, நம்ம வந்து அந்த இத கூட பேசுறது கிடையாது. எப்படி ஒரு இன வேற்றுமை அப்படின்றத நம்ம பேசுறதே கிடையாது. வந்தேரிகள்ன்ற வார்த்தைய நம்ம பயன்படுத்துறது கிடையாது. அதெல்லாம் என்ன எழுத வச்சுட்டாங்க அவங்க. நீங்க வந்து நெத்தன்யாகு எடுத்து பார்த்தீங்கன்னா, அவரு பொறந்தது வந்து இஸ்ரேல் கிடையாது. அவரு பொறந்தது வந்து போலந்து. அங்க இருக்கக்கூடிய அந்த பென் கிவரு அந்த ஆட்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் எவனுமே வந்து இஸ்ரேல்ல பொறக்கல. இவங்க எல்லாருமே வேற எங்கேயோ பொறந்தவங்க. நீங்க சொல்ற மாதிரி ஹாலோகாஸ்ட்ல அடிபட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டு அங்கிருந்து வந்த பரம்பரையில அந்த வழியில வந்த யாருமே வந்து இந்த இத ஆதரிக்கவே இல்ல. இன்னும் வந்து இஸ்ரேலியர்கள் ன்னு தங்கள சொல்லிக்கிட்டு அமெரிக்கால இஸ்ரேலுக்கு ஆதரவா போராட்டம் நடத்துற இடத்துல போய் ஒருத்தர் சண்ட போடுறாரு. எங்க அப்பா, எங்க தாத்தா, பாட்டியெல்லாம் வந்து இஸ்ரேல் இது ஹாலோகாஸ்ட்ல சர்வைவ் ஆனவங்க. நான் வந்து பாலஸ்தீன் கூட நிக்கிறேன். ஒரு ஹாலோகாஸ்ட் சர்வைவரோட ஃபேமிலியா நாங்க அத்தன பேரும் பாலஸ்தீன் கூட நிக்கிறோம். உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க வந்து அ இஸ்ரேலுக்காக நிக்கிறீங்க அப்டின்றாங்க. நீங்க சொன்ன மாரி செட்டிலர்ஸ். தே ஆர் செட்டிலர்ஸ். தே ஆர் நாட் சிட்டிசன்ஸ். அதான் இன்னைக்கு கூட நான் நெனச்சிட்டு இருந்தேன். நீங்க ஒரு முதல் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தீங்க. அ அவங்க இந்த குறிப்பிட்ட நபர்கள் இந்த செட்டிலர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள் ஆக்குபைடுக்கு ஆதரவா தான் நிக்கிறாங்க. அப்போ அங்க நடத்தப்பட்ட அந்த அல்லஸ் காஃப்லட்ஸ் தாக்குதலுக்கு வந்து அவங்களும் எதிர்த்து நிக்க வேண்டிய ஆட்கள் தான். அதனால தான் அவங்க கையில துப்பாக்கி வச்சிருக்காங்க. அவங்கள தாக்குதல் நடத்துறது வந்து இந்த பாலஸ்தீனர்கள் மேல தவறா இன்டர்நேஷனல் லால தவறா சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்க ஆக்குபைக்கு ஆதரவா இருக்காங்க. அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. நான் இப்ப அதத்தான் சேர்த்து சொல்லணும்னு நெனச்சேன். சாரி நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. சொல்லுங்க.
இல்ல, இல்ல. போலந்துல போலந்துல அவருடைய மூதாதையர்கள் இருந்திருந்தா, போலந்துலயும் வந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளானாங்க ஜூயிஷ் மக்கள். பல்வேறு நாடுகள்ல குறிப்பா வந்து மேற்கு ஐரோப்பிய நாடுகள்ல தான் வந்து இவங்க அ இந்த இனப்பாகுபாடுல ஜூயிஷ் மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டவங்க. இப்ப மேற்கு ஐரோப்பிய நாடுகள்ல இருந்த எல்லா ஜூயிஷ் மக்களுமே கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டவங்க தான். இப்ப போலந்துலேருந்து வந்தவங்களும் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய முன்னோர்கள் பாதிக்கப்பட்டவர்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா இவருடைய முன்னோர்கள் சியானிஸ்டுகளா இருந்திருக்கலாம். அதனால அவங்க பாதிக்கப்படாம கூட வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளால பார்க்க முடியல. ஆனா நேரடியா பாதிக்கப்பட்ட, இன்றைக்கும் சர்வைவல் பண்ற ஒரு பெண்மணி இதுல கடந்துகிட்டு அவங்க அந்த எம்பத்திய வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த அ அ பசி, பஞ்சம்னா என்னன்னு தெரியும். பசின்னா என்னன்னு தெரியும். இந்த மாதிரி வந்து ஒரு இனத்தில் பிறந்ததுனால ஒடுக்குமுறைக்கு உள்ளாகுறது என்னன்னு தெரியும். ஆ கொல்லப்படுறது, குடும்பமே வந்து ஒட்டுமொத்தமா கொல்லப்படுறது என்னான்னு தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாதிப்புக்கு உள்ளானவங்களுக்கு தான் வந்து அந்த அந்த வலி தெரியும். அவங்க தான் வந்து உண்மையா நிக்க முடியும். ஸோ அந்த இடத்துல தான் அவங்க நிக்கிறாங்க. ஆனா இவங்க விக்டிம் கார்ட போட்டுக்கிட்டு இவங்க வந்து இன்னொரு அ சம்மந்தமே இல்லாத ஒரு இனத்த வந்து அழிக்கிறத வந்து சந்தோஷமா நெனைக்கிறாங்க. அத வந்து ஆரவாரமா கொண்டாடுறாங்க. அவங்கள அழிக்கிறதையே திட்டமா வச்சு செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுதான் நம்மளால இந்த இந்த வித்தியாசங்கள வந்து நம்மளால பார்க்க முடியுது. இதுல நெறைய ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்குது. நம்பிக்கை குடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது. அதே நேரத்துல ரொம்ப கிளிம்மான விஷயங்களும் நடக்குது. இந்த போலீஸ் புரூட்டாலிட்டிங்கிறது பெருமளவுக்கு இந்த யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ்க்கு எதிரா வந்து அ இன்ஃப்ளிக்ட் பண்றாங்க. அதே மாரி பல ஸ்டூடண்ட்ஸ வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. பல ஸ்டூடண்ட்ஸ சஸ்பெண்ட் பண்றதா சொல்றாங்க. அவங்க எடுத்திருந்த அந்த ஹாஸ்டல் மாதிரி அவங்களுடைய ரூம்களுக்கெல்லாம் தங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப வெளிநாடுகள்ல இருந்து போயி அங்க அ தங்கறதுக்காக எடுத்திருந்ததுல வந்து அப்ப அவங்க தங்க முடியாதுன்னு சொல்றாங்க. அது அந்த நாட்டினுடைய உள்நாட்டு சட்டத்திற்கு விரோதமானது. அரசியலமைப்புக்கு விரோதமானது. இப்படி பல்வேறு வகையில வந்து இந்த நெருக்கடிகள் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து அனுபவிக்கிறாங்க. ஆனா இதுல நமக்கு ஆப்டிமிஸ்டிக்கா நம்ம பார்க்க வேண்டியது என்னவா இருக்குன்னா, இப்ப அந்த ஸ்டூடண்ட்ஸ் இது எது நடந்ததுனாலும் பரவால்ல. நாங்க வந்து இந்த இனப்படுகொலைக்கு ஆதரவா ஒரு காலமும் எங்களால நிக்க முடியாது. அமைதியா நிக்க முடியாது. நாங்க எங்களுக்கு ஏற்படுற இழப்புகள பத்தி நாங்க கவலைப்படல. நாங்க இந்த மக்களுக்காக தொடர்ந்து நிப்போம். அவங்க என்ன சொல்லப்போனா, அ இது வந்து இன்டிஃபேடா அப்படின்னு சொல்றாங்க. ஆக் அந்த அமெரிக்கால நடக்கிற ஸ்டூடண்ட்ஸ் நடத்துற இன்டிஃபேடா அப்படிங்கிறாங்க. இன்டிஃபேடாங்கிறது ஒரு கிளர்ச்சி. அந்த கிளர்ச்சிங்கிறது பொதுவா வந்து இந்த இன்டிஃபேடாங்கிறது அரபிக் வேர்ட்லேருந்து வர்றது. அது பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமான ஒரு வார்த்தை. ஸோ அந்த வார்த்தைய வந்து இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. அமெரிக்கா முழுக்க யுனிவர்சிட்டீஸ்ல இன்டிஃபேடா நடக்குது. ஸோ இப்ப இத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இன்டிஃபேடா வந்து நடக்குதுன்னா, ஆ அது அடுத்த கட்டத்த நோக்கி நகரும் அப்படின்னு தான் தெரியுது. ஆனா நம்ம சொன்ன மாதிரி இது இஸ்ரேலுடைய போருங்கிறதுக்கு பதிலா வந்து இது அமெரிக்காவுடைய ஏகாதிபத்திய நலனுக்காக நடக்கிற போர். அதுல நடக்கிற இனப்படுகொலை. அமெரிக்கா உலகம் முழுக்க பல இனப்படுகொலையில சம்மந்தப்பட்ட ஒரு நாடு. ஸோ அவங்களுடைய அதிகாரத்த வந்து நிலைநிறுத்துறதுக்காக பல நாடுகள்ல வந்து அவங்க வந்து இனப்படுகொலைய பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஒரு இனப்படுகொலை இங்கேயும் நடக்குது. இது கடந்த 75 வருடங்களா திட்டமிட்டு நடத்தப்படுற இனப்படுகொலை. ஸோ அதுதான் நான் சொல்ல வந்த அந்த இதுக்கு. நீங்க சொன்னதுலேருந்து. ஓகே, ஓகே, ஓகே. தோழர் ஓகே. நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு சின்ன தகவல் கிளாரிஃபிகேஷன் எனக்குமே சந்தேகம் இருக்கு. என்னன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் ஊடகம் வந்து இது போல வந்து நெத்தன்யாகு வந்து ரிசைன் பண்ண போறாரு. அவங்கலாம் அங்க வந்து இஸ்ரேல் முழுக்க வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி போட்டோன்னே, நம்ம தோழர்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன் டெலிகிராம்னா நான் சொன்னேன், "அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லங்க. நம்ம தான் 24 ஹவர்ஸ் இத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமே! அப்படி ஒண்ணும் நடக்கவே இல்லைன்ட்டு." நீங்க அப்படி ஏதாவது செய்தி பார்த்தீங்களா? ஏன் இவங்க இப்படி ஒரு செய்தி போட்டுருக்காங்க? இவங்களுக்கு சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. உலகத்துல இப்போ இஸ்ரேல்ல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, நீங்க வந்து சோர்ஸ வந்து எங்க போய் தேடுவீங்க? இஸ்ரேல்ல ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா, முதல்ல நீங்க வந்து ஒரு ஒரு அதுவும் ஒரு செய்தி சேனல். ஒரு செய்தி சேனலா இருக்கிற நீங்க, அந்த சோர்ஸ் உண்மையா? அந்த செய்தி தகவல் வந்து உண்மையா? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நாட்டினுடைய செய்தி நிறுவனங்களுடைய பிரஸ் வந்து என்ன சொல்லுது? அப்படிங்கிறத தான் நீங்க முதல்ல போய் பார்ப்பீங்க. ந எ இப்ப எனக்கு நான் வந்து என்ன இந்த தகவல பார்த்த உடனே, ம். நான் நம்ம ஃபாலோ பண்ற எல்லா சேனல்லயும் எந்த சேனல்லயும் இந்த மாரியான ஒரு தகவல் கிடையாது. யாரும் இந்த மாதிரியான ஒரு தகவல வந்து வெளியிடல. க்ளோஸ் டூ இந்த தகவல் கூட யாருமே வந்து வெளியிடல. நான் ஹீப்ரு பிரஸ்ஸஸ் போய் பார்த்தேன்.
இஸ்ரேல்ல இருந்து வர்ற எல்லா பிரஸ்ஸையும் வந்து பார்த்துட்டேன். எந்த பிரஸ்லயும் இந்த மாதிரியான ஒரு தகவல் இல்ல. ஏன்னா ஆந்தனி பிளிங்கன் விசிட் பண்றாரு, பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. தனிப்பட்ட முறையில ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன் நெத்தன்யாகுக்கும், பிளிங்கனுக்கும் நடக்க போறதா வந்து செய்தி வந்திருக்கு. எந்த இடத்துலயும் வந்து இந்த மாதிரியான ஒரு தகவல் இல்ல. இவங்க எங்கிருந்து எடுக்குறாங்க? இவ்வளவுதான் இவங்களுடைய அந்த பொறுப்புணர்வுங்கிறது. இப்ப இவங்க என்னன்னா, எதையோ ஒரு செய்திய வந்து போடுவோம். ஏன்னா இத யாரு கண்டுக்க போறா? இப்ப இத வந்து பார்த்துட்டு பரவால்ல இஸ்ரேல் வந்து நெத்தன்யாகு போயிட்டாரு. அதனால இனிமே போரே நடக்காது அப்படின்னு நம்பிட்டு போற பல பொதுமக்கள் இருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த செய்திய வந்து பெருசா இல்ல கண்டுக்காம அப்படிதான் போறவங்களும் இருப்பாங்க. நடந்துருச்சு. எனக்கு அதான் புரியல. ஆக்சுவலா நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது மாத்தி எடுத்துட்டேன். இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனம்னு. ஆனா அதுல எப்படி இருந்துச்சுன்னா, இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு ராஜினாமா. இந்த தலைப்பே அப்படித்தான் இருந்துச்சு. இதுல செய்தி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ம். இஸ்ரேல் பிரதமர் வந்து ராஜினாமா பண்ணியதை தொடர்ந்து, அ. ஓ! பண்ணியதை தொடர்ந்து இஸ்ரேலில் பண்ணிட்டாரு. ஆமா பண்ணிட்டாருன்னா ஆல்ரெடி அது மட்டும் முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. பெரிய பிரச்சனையாயி இஸ்ரேல்ல நெத்தன்யாகு தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு. அதனைத் தொடர்ந்து இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. அப்படின்னு சொல்லி செய்தி வந்து பிரேக்கிங் நியூஸா வாசிக்கிறாய்ங்க. எந்த அளவுக்கு இல்ல எனக்கு மக்கள முட்டாளான்னு நெனைக்கிறாய்ங்க. எனக்கு எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் 2 ஒண்ணு வந்து மக்கள முட்டாளாக்குறாய்ங்க. ஆமா. இன்னொரு விஷயம், இவங்க எந்த அளவுக்கு பொறுப்போட வந்து ஒரு செய்தி சேனல நடத்துறாய்ங்கங்கிறது இதுல இருந்தே வெளியில தெரியுது. எனக்கு என்னமோ இது ஒரு முதல் செய்தி வந்துச்சுன்னா, முதல்ல இல்ல நீங்க வந்து சோர்ஸ் என்னங்கிறத பார்த்து, ஒரு ஆமா. செய்தி சேனல்ல அதுவும் வந்து நீங்க வந்து டிவில ஒளிபரப்புற ஒரு செய்தி சேனல். இப்ப ஏதோ ஒரு ஆ YouTubeல இருக்கிற ஒரு சேனல், ஏதோ ஒரு சேனல் கிடையாது. நீங்க வந்து ஒரு செய்தி சேனல். கேபிள் நியூஸ்ல எல்லா நியூஸும் தமிழ்நாட்டுல எல்லாரும் பார்க்குற செய்தி சேனல். இப்படி இருக்கிற ஒரு செய்தி சேனல், எந்தவித ஆதாரப்பூர்வமான தகவலும் இல்லாம, நீங்க வந்து ஒரு செய்திய வந்து வெளியிடுறீங்க. அதுவும் சர்வதேச அரங்குல நடக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு இனப்படுகொலைய பத்தின ஒரு செய்திய வந்து வெளியிடும்போது, இவ்வளோ கேர்லெஸ்ஸா வெளியிடுறீங்கன்னா, சத்தியமா வந்து இதுக்கு மேல இந்த செய்தி சேனல்கள பத்தி நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியல. இது முதல் தடவ இல்ல தோழர். இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து நார்த் கொரியா பத்தி ஒரு தகவல். நீங்க நார்த் கொரியா பத்தி இல்ல ஏதாவது நார்த் கொரியாவ பத்தி இந்த சேனல்ன்னு இல்ல. உலகத்துல இருக்கிற எல்லா சேனல்களும் அப்படித்தான் செய்தி வெளியிடுறாய்ங்க. எல்லா எல்லா சேனலும் போய் சொல்லும். ஆக்சுவலா நமக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவோம்னா, அப்படி ஒரு செய்தி வந்திருக்குன்னா, 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டா, அது அலெஜாண்ட்ரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு தான் வந்து அ உலக நாடுகளுக்கும் இதையும் நார்த் கொரியாவும் கனெக்ட் பண்ற ஒரே ஒருத்தரு. அவர் வந்து ட்விட்டர்ல இருக்காரு. அவர் வந்து இப்ப ஸ்பெயின்ல இருக்காரு. அவங்க கிம் ஜாங் உன்னுடைய அப்பா காலத்துல இருந்து அவர் வந்து அங்க அதனுடைய செய்தி தொடர்பாளரா இருந்தவரு. அவர் மட்டும் தான் வந்து நீங்க ஏதாவது டாக்குமெண்ட் எடுக்கணும்னா, அப்பவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கேருந்து ஆட்கள கூட்டு போய் உள்ள கூட்டு போற ஒரே ஆள் அவர் தான். நார்த் கொரியாக்குள்ள. அப்படிப்பட்ட ஒரு பெர்சன் வந்து அலெஜாண்ட்ரோ. அவரு வந்து இவங்க கேட்கவே மாட்டாங்க. அவருடைய பேஜ போய் பார்க்க மாட்டாங்க. எதுவும் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேனே, நாய வெட்டி கறி சமைச்சு தின்னுட்டாரு. கிம் ஜாங் உன்னு ஒரு இது. என்னன்னு கேட்டா, அ கிம் ஜாங் உன்னுடைய தங்கச்சி வந்து சவுத் கொரியா போறாங்க. அங்க வந்து பார்த்துட்டு, அங்க இருக்க சவுத் கொரிய பிரதமரெல்லாம் பார்த்து பேசிட்டு திரும்பி வரும்போது, பரிசா ஒரு நாய் குடுத்து விடுறாங்க. அந்த நாய வந்து வெட்டி இவரு தின்னுட்டாருன்னு சொல்லி பிபிசி, CNN எல்லாத்துலயும் செய்தி போட்டுட்டாங்க. அதே செய்திய தூக்கிட்டு வந்து மறுநாள் வந்து சன் நியூஸும் போடுறாங்க. சன் நியூஸ் போட்டவுடனே நான் போய் கீழ எழுதுறேன். அ அதோட எடிட்டர டேக் பண்ணி, "ஏன் தோழர் இது என்ன கணக்குல நீங்க போடுறீங்கன்னு தெரியல. இத போட்டீங்களே, இது 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 சம்பந்தமா நார்த் கொரியா சம்பந்தமா நீங்க கேட்க வேண்டிய ஒரு ஆள் ட்விட்டர்ல இருக்கிறாரு. அவரு வந்து அலெஜாண்ட்ரோ. அவரு மட்டும் தான் உலகம் பூரா இருக்கிறவங்களுக்கு கனெக்டிவிட்டி. அவர்ட்ட போய் கேட்டீங்களா?" அப்படின்னா யாரும் அதுக்கு பதில் இல்ல. ஆனா, அடுத்த 2 ஹவர்ஸ் இல்ல 24 ஹவர்ஸ் கழிச்சு அவரே எழுதுறாரு. "இது அனைத்தும் தவறான தகவல். அப்படி எதுவுமே கிடையாது. அந்த நாய் நல்லாவே இருக்கு. வேணும்னா நான் வைக்கிறேன். ஃபோட்டோ போடுறேன்" அப்படிங்கிறாரு. இந்த அளவுக்கு தான் இவங்களுடைய இது இருக்குது. எப்படி சொல்றது? சர்வதேச அரசியல் உண்டான அ விழிப்புணர்வும், சர்வதேச செய்திகள மக்கள்ட்ட குடுக்குற லட்சணமும். இல்ல சர்வதேச செய்திகள் மட்டும் இல்ல. இவங்க எந்த செய்தியுமே வந்து ஒரு அ அந்த ஹார்ட் ஒர்க் பண்றதே கிடையாது. ஒரு செய்தி அ ஜர்னலிசத்துக்கு தேவையான எந்த ஒரு கூறுகளும் இவங்கள்ட்ட கிடையாது. அந்த பொறுப்புணர்வு கிடையாது. எத வேணாலும் பேசுவாங்க. அப்புறம் அப்படியே போயிருவாங்க. கடந்து போயிருவாங்க. அத யாரும் கேள்வி எழுப்புறதில்ல. அப்படித்தானே நடக்குது. எல்லா செய்தி சேனல்களும் இப்படித்தானே பண்றாங்க. இப்போ இப்படித்தானே வந்து ஒருத்தர பத்தி தவறான தகவல்கள பரப்புறது. அப்புறம் அது அப்படியே கடந்து போறது. அது மக்கள் மனதுல போய் சேர்றது. இது சில இடங்கள்ல வந்து திட்டமிட்டு பண்ணுவாங்க. சில இடங்கள்ல தெரியாமலே பண்ணிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து இவங்களுக்கு இந்த செய்தி சேகரிப்பிலும் சரி, இல்ல செய்திகள வந்து மக்கள்ட்ட கொண்டு போய் செலுத்துற இந்த ஜர்னலிச துறையிலயும் சரி, இவங்களுக்கு இருக்கிற ஈடுபாடுங்கிறது அவ்வளவுதான். வேற என்ன சொல்றது இவங்கள பத்தி? வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல.
பார்க்கலாம். சரி தோழர், இதுல வந்து நம்ம அடுத்து அ நம்ம அடுத்தடுத்த காணொளியில பேச வேண்டியது இருக்கு. முக்கியமா வந்து இப்ப இருக்கிற ரஷ்யா, உக்ரைன்ல இருக்கிற அந்த டெவலப்மெண்ட் 61 2 பில்லியன் குடுத்தாங்க இல்லையா? அமெரிக்கா உக்ரைனுக்கு. அதன் பிறகான டெவலப்மெண்ட்ட பத்தி நம்ம பேசல. அத கொஞ்சம் பேசணும்னு நெனைக்கிறேன். நம்ம அடுத்த காணொளியில பேசிறலாமா? பேசிடலாம். இப்ப இந்த 61 பில்லியன் குடுத்ததுக்கு அப்புறம் நடந்த ஒரு மிக முக்கியமான அப்டேட் என்னன்னா, ஒரே வாரத்துல 8,000த்திற்கும் மேற்பட்ட யுக்ரேனிய வீரர்கள் இறந்திருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து முக்கியமான அப்டேட்டு. ஐய்யய்யோ! அந்த 61 பில்லியன்ங்கிறது என்ன பண்ணியிருக்குங்கிறது. ஸோ அதுதான் கடந்த வாரத்தினுடைய டோலு. இழப்புகளோட டோலு. ஒரே ஸோ வாரத்திலயா இது? இதுதான் நடந்திருக்கு. ஒரே வாரத்துல 8,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அப்டேட்டு. அதே மாதிரி இன்னும் பல செய்திகள், இன்னும் குறிப்பா சொல்லப்போனா, ஈரான் நடத்தின அந்த தாக்குதல பத்தின டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு. ஸோ அதையும் வந்து நம்ம மிக முக்கியமா பேச வேண்டியிருக்கு. ஸோ ஐ திங்க் சரி, அதையும் சரி நம்ம தோழர். நம்ம அடுத்தடுத்த அடுத்த காணொளியில காணொளிகள்ல பேசலாம். ஆமா. அடுத்த காணொளியில நம்ம தெளிவா கொஞ்சம் பேசிறலாம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மிக்க நன்றி தோழர்களே. முக்கியமா வந்து இத டெலிகிராம் ஃபாலோ பண்ணுங்க நம்மளது. டைம் டு டைம் இது போல தவறான தகவல்கள் வராம தடுக்கிறதுக்கு அது ஒண்ணு மட்டும் தான் உதவும். நல்ல வேளை ஏன்னா, அப்படி ஒரு தகவல் வந்து எனக்கு தெரியாது. தோழர்கள் வந்து டெலிகிராம்ல என்ன கேட்டதுனால தான் எனக்கே தெரிஞ்சது இப்படி ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னு. ஓகே. நம்ம என் அறிவுக்கு எட்டுன வரைக்கும், நான் அதிகமா சொல்றேன், குறைச்சு சொல்றேன்னு தெரியல. ம் ஒட்டுமொத்தமா தமிழ் இதுல இங்க மட்டும் இல்ல. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல. அ மற்ற இடங்கள்லயும் சேர்த்து உலக அளவுல பலஸ்தீன இவ்வளவு டைட்டா கவரேஜ் பண்றது நம்மளா மட்டும் தான் இருப்போம். வேற யாராவது இவ்வளவு டைட்டா கவரேஜ் பண்ணா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. யார் கவரேஜ் பண்ணா நாங்களும் போய் பார்த்து கத்துக்கிறோம். மிக்க நன்றி செந்தில் தோழர். மிக்க தோழர்களுக்கும் நன்றி நன்றி. தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.